Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வெர்ஜின் பாய்ஸ் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க அடல்ட் காமெடி டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அமேசான் பிரைம் அண்ட் ஆஹா வீடியோஸ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கமர்ஷியல் காமெடி டிராமா ஃபார்மேட்ல தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ப்ரெடிக்டபிளா கிளீஷேவான டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பாய்ஸ் ஸ்கூல்லயே வளர்றாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம் சத்தியம் பண்ணி சபதம் எடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி வெர்ஜினிட்டியை லூஸ் பண்றேன்னு சொல்லி சம்பவம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது 3 ஹீரோயின்ஸை பார்த்து 3 பேருமே காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கசமுசா பண்ணாங்களா, அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, வாழ்க்கை அவங்களுக்கு என்ன பாடம் கத்து கொடுத்துச்சுங்கிறத செக்ஸ் எஜுகேஷனை வச்சு அழகா மெசேஜ் சொல்லி ப்ரீ மேரிட்டல் செக்ஸை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்ற மாதிரி பல சீக்வன்ஸை டைரக்டர் இந்த படத்துல நீட்டா ஓபன் அப் பண்ணி பேசியிருக்காரு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் காமெடி டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பெர்ஃபெக்டாவும் நீட்டாவும் நடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் 3 ஹீரோயின்ஸுமே பயங்கர போல்டா நடிச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் யூஸ்வலான டெம்ப்ளேட்டடான ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான தீமும் மெசேஜும் நீட்டா தான் இருந்துச்சு. எமோஷனல் டிராமா படத்துக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீன் பிளே பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்ட்டா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 20 மினிட்ஸ் அட்டகாசமா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால நோட் பண்ண முடியும். கிளைமேக்ஸ் கூட சிம்பிளா தான் இருந்துச்சுங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. அதை தாண்டி யூஸ்வலான ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய பிரச்சனையை வச்சு மிக்ஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸை திணிச்சு இந்தியால டேபுவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க ஓபன் அப் பண்ணி பேசி இருக்கிறதுனாலயே ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க முடியாது. 18+ டிராமா தான் மனசுல வச்சுக்கோங்க. சீன்ஸை தாண்டி பல மேட்டர் இவங்க போல்டா பேசி இருக்கிறதுனால பார்க்காதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் செகண்ட் ஹாஃப்ல பயங்கர பிளாட்டா சிம்பிளா இருந்துச்சு. பல சீன்ஸ் ரொம்ப இம்மெச்சூரா எடுத்து வச்சிருந்தாங்க. ப்ரெடிக்டபிளான டோன்ல பல விஷயத்த சம்பவம் பண்ணிருக்காங்க. மெசேஜும் ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா பெட்டரா இருந்திருக்கான்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு கமர்ஷியல்னஸையும் காமெடியும் டிராமாவையும் போட்டு திணிஞ்சு புளிஞ்சு வச்சிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டீசென்ட் வாட்சான அடல்ட் காமெடி டிராமாவை நீட்டா பேக் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. காதல் கல்யாணம்னு கஷ்டப்படுற 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா கதறி கதறி அழுவீங்க. ஒரு ஓகே-இஷ் தமிழ் டப்டு மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வெர்ஜின் பாய்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.